பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்த வண்ணமாக பேசிய 7 வார்த்தைகளிலே 3ஆம் வார்த்தையின் தொடர்ச்சி. யோவான் 19ஆம் அதிகாரம் 26, 27ஆம் வசனம். ஸ்திரியே, அதோ உன் மகன், அதோ உன் தாய். இந்த வசனத்தின் அடிப்படையில இயேசுவானவர் தாயாரை கனப்படுத்துகிறார். இன்று நாம் நம்முடைய பெற்றோரை எப்படி கனப்படுத்துவது? முதலாவதாக, பெற்றோருடைய வார்த்தைகளுக்கு எதிர்த்து பேசாமல் கீழ்ப்படிவதன் மூலமாக கனப்படுத்தலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இரண்டாவது, மரியாதை குறைவாக பேசாமல் கனப்படுத்தலாம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பராமரிப்பதின் மூலமாக கனப்படுத்தலாம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நன்னடத்தை மற்றும் நீதியான வழியில் மூலமாக நாம் கனப்படுத்தலாம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 24, 25. பெற்றோரின் ஆலோசனைகளுக்கு மதிப்பு கொடுப்பதின் மூலம் அவர்களை கனப்படுத்தலாம். நீதிமொழிகள் 23, 22. பெற்றோருக்கு பயப்படுவதன் மூலமாக அவர்களுக்கு கனத்தை கொடுக்கலாம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பெற்றோரை உயர்வாக மதித்து பேசுவதன் மூலம் கனப்படுத்தலாம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இந்த 7 குறிப்புகளின் அடிப்படையிலே பெற்றோரை கனப்படுத்துவோமாக. கனப்படுத்தும் தகுதி, பலனை தேவன் நமக்கு கொடுப்பாராக. ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இயேசு தன்னுடைய தாயை கனப்படுத்தியது போல நாங்களும் கனப்படுத்த விரும்புகிறோம். எப்படி கனப்படுத்தலாம் என்று சொன்னால், ஒரு 7 விதமாக கனப்படுத்தலாம். அந்த 7 விஷயங்கள் மூலமாக எங்களுடைய பெற்றோரை நாங்கள் கனப்படுத்த இரக்கம் பாராட்டுங்க, தயவு பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.